போன வாரம் அந்த நான் மிருகமாய் மாற அந்த படம் சரியாக போகலன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் ஆனால் நல்லா இருக்குது. ஒரு எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் தான் இருக்குது. நல்லா கண்டிப்பாக எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். ஒரு நல்ல ஒரு மெசேஜும் இருக்குது படத்தில். நல்லா ஃபைட் நல்லா இருந்துச்சு, மேக்கிங் நல்லா இருக்குது, சாங்ஸு எல்லாமே நல்லா இருக்குது. சசிகுமார் சார் நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா சொல்லிக்கிறாங்க, காலையில் பற்றி சொல்லிக்கிறாங்க. காலையில் காப்பாற்றுறதுனால எப்படி விவசாயம் காப்பாற்றப்படுது அப்படிங்கிற பற்றி சொல்லிக்கிறாங்க. படம் நல்லா இருக்குது சார். இது படம் நல்லா பண்ணியிருக்காரு. காரிங்கிறது வந்து காளையோட பேர் நினைக்கிறேன். அப்புறம் இந்த ஜல்லிக்கட்டு இது சொசைட்டி அது இது லிங்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. சசிகுமாருக்கும் இப்போ ஒரு கம்பேக், அவருக்கு அதுக்கு ஒரு நல்ல படம் கொடுத்த, அவர் திரும்ப வரதுக்கு ஒரு நல்ல படம் அமைஞ்சிருக்கு. டைரக்டருக்கு வந்து இது வந்து ஃபஸ்ட்டு படம் நினைக்கிறேன். அவர் ஃபஸ்ட்டு படம் மாதிரி தெரியல, நல்லா இருந்தது. எனக்கு இன்ட்ரோலையும் பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதுக்கு பிறகும் செகண்ட் ஹாஃபும் பார்த்தீங்கன்னா சரி எப்படி டேரக்டர் கொண்டு போவாருங்கிறது கொஞ்சம் புரிஞ்சுது. பட் இருந்தாலும் நீட்டாக பண்ணியிருக்காரு. டேரக்டருக்கு வாழ்த்துக்கள். நல்ல ஒரு அருமையான டேரக்டர், ஒரு இண்டஸ்ட்ரி கிடச்சிருக்காரு. அவருக்கும் வாழ்த்துக்கள், சசிகுமார் வாழ்த்துக்கள். நல்ல படம். ஓகே சார், பாய். ஓகேவா? காலையில் வந்து டீட்டெயிலாம் பண்ணி அப்போ ஆனால் படம் பண்ணும்போது அந்த டீட்டெயில் சொல்லி தானே ஆகணும். இந்த காரியங்கிறது ஒரு காலையோட பேராக இருக்கும்னு நினைக்கிறேன். அதை தான் வச்சுருக்காரு நினைக்கிறேன் டேரக்டர். நல்லா இருந்தது படம், எனக்கு பிடிச்சிருந்தது. கிளைமேக்ஸ் சீன் நல்லா இருந்தது. அப்புறம் பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. அதான் அந்த காளை மாடு வளர்க்குறது, அப்புறம் ஜல்லிக்கட்டு பற்றி சொல்லியிருக்காங்க. படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஜல்லிக்கட்டு சீன்ஸ் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. மியூசிக், இமான் மியூசிக்கு சூப்பராக இருக்கு. சசிகுமார் படத்திலே இது ஒரு பெஸ்ட்டான படம். இது ஊருக்கான படம். மதுரை ராமநாதபுரத்தில் தான் எடுத்திருக்காங்க. அதுக்கான ஆடியன்ஸு நல்ல ஊர் சைடு படம். சூப்பராக இருக்கும், பாருங்க. ஹீரோயின், புது ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. இது இன்டர்வல் சீன்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க, பாருங்க. படம் நல்லா தானே இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு சசிகுமாருக்கு ஒரு நல்ல படமாக அமையும். போன வாரம் அந்த நான் மிருகமாய் மாற அந்த படம் சரியாக போகலன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் ஆனால் நல்லா இருக்குது. ஒரு எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் தான் இருக்குது. நல்லா கண்டிப்பாக எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். ஒரு நல்ல ஒரு மெசேஜும் இருக்குது படத்தில். ஒரு ரொம்ப ரூரல் எப்படி சொல்கிறது, அவர் நடித்த பழைய படம் மாதிரியே இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த ரொம்ப ரூட்டடாக கிராமத்தில் இருக்குது, அந்த ஜாகிரபிக்கல் ஸ்பேஸ் ஆனால் நல்லா காமிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக படம் நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. ஸ்க்ரீன் பிளே சூப்பர். ஸ்க்ரீன் பிளே அண்ட் லாஸ்ட் கிளைமேக்ஸில் அவங்க சொன்ன மெசேஜ் எல்லாம் நல்லா இருந்தது. மியூசிக் பயங்கரமாக இருந்தது. பிஜிஎம் கிளைமேக்ஸில் வர பிஜிஎம் எல்லாம் எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. எல்லாருக்கும் வந்து ஒரு எமோஷ்னல் மூமெண்ட்டாக இருந்தது. ஜல்லிக்கட்டு பற்றி, ஜல்லிக்கட்டோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருக்காங்க. மெயினாக வந்துட்டு ஜல்லிக்கட்டு மூலமாக நம்ம வந்து வாட்டர் கன்சர்வேஷன் பற்றி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. வாட்டர் கன்சர்வேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நமக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. என்னங்க, ஹீரோயின் வந்து நியூ ஃபேஸ் மாதிரியே இல்லை. ரொம்ப அவங்க இது இன்டர்மிஷனில் வர சீன் எல்லாம் பயங்கரமாக அவங்களுக்கு அப்ளாஸ் கிடைக்கும். நல்லா இருக்கு. நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா பார்க்க வேண்டிய படம். நல்லா இருக்குது. எல்லா சீனுமே நல்லா இருக்குது. ஹீரோயின் பண்ணுறது, சசிகுமார் பண்ணுறது, அந்த ஜல்லிக்கட்டு அந்த இது செம்மையாக பண்ணியிருக்காங்க. வணக்கம். நம்ம வந்து இன்றைக்கி தமிழ் கலாச்சாரம்னு பேசிக்கிட்டு இருக்கோம். அதாவது இந்த டைரக்டர் வந்து அந்த தமிழ் கலாச்சாரத்தை காப்பாற்றணுங்கிற ஒரு புது முயற்சியில் ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. என்னென்னா இன்றைக்கி அழிஞ்சு வர்ற கலாச்சாரமாக இருக்கட்டும், நம்ம ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும், கிராமங்களாக இருக்கட்டும், நீர்நிலைகளாக இருக்கட்டும், அதை வந்து எப்படி காப்பாற்றணுங்கிறத ஒரு எமோஷனலாக சொல்லியிருக்காங்க. தமிழ் பீப்புளான நம்ம வந்து எப்போதுமே ஒரு எமோஷனலோட எதை சொன்னாலும் ஏற்றுக்குவோம். அந்த மாதிரி ஒரு புது முயற்சி தான் இது. தமிழோட சேர்ந்து ஒரு எமோஷனலாக ஒரு விஷயத்த சொன்னால் அது நம்ம நல்லா பிடிச்சிக்குவோம் அப்படிங்கிறது தான். இன்னொன்று, நிறைய ஜல்லிக்கட்டு படங்கள் பார்த்துருப்போம். இன்றைக்கி நிறையா ஜல்லிக்கட்டு பார்த்துருப்போம். ஒரு பீட்டாவாக இருக்கட்டும், எல்லாருமே ஏன் ஜல்லிக்கட்டை எதிர்க்கிறாங்கன்னா அது ஏதோ ஒரு ஆபத்தான ஒரு மிருகம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. மாடு வந்து ஒரு குழந்தை மாதிரி தான். அதோட களத்தில் தான் அது அதோட வீரத்தை காமிக்கும். வீட்டில் அது குழந்தை தான். நம்மளுமே ஒரு இடத்துக்கு வரும்போது, ஒரு கிரிக்கெட் விளையாடும் போது அந்த இடத்துல வந்து நம்மளோட வீரத்தை காமிக்கிறோம். கபடியில் நம்மளோட வீரத்தை காமிக்கிற போது அதோட களத்தில், அதோட இடத்துல அது அதோட வீரத்தை காமிக்குது. அதை வந்து ரொம்ப அருமையாக அந்த டைரக்டர் சொல்லியிருக்காங்க. இவங்க நிச்சயமாக ஒரு புதுமுக இயக்குனர்னே சொல்ல முடியாது. ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. படத்தில் பண்ணியிருக்கிற எல்லாருமே அருமையாக நடிச்சிருக்காங்க. பாலாஜி சக்திவேல் சார் பர்டிகுலராக ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. தமிழ் கலாச்சாரத்தை போட்டணும்னா நம்ம இந்த மாதிரி படங்களை நிச்சயமாக உயர்த்தி பிடிக்கணும், பாராட்டணும்.